ஆண்டவர் உங்களுடைய ஊழியங்களை இன்னும் வர்த்திக்க பண்ணுவாராக. இன்னும் அநேக ஜனங்களை ஆண்டவர் திருச்சபையிலே கொண்டு சேர்ப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்க அன்பாக கேட்கிறேன். என்னுடைய செய்திகள் இந்த யூடியூபில் ஒரு 8500 பிரசங்கம் இருக்கும். நீங்கள் கேட்கலாம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு சங்கீத விளக்க உரை என்று சொல்லி ஒரு 150 சங்கீதங்களுக்கு விளக்க உரை பேசியிருக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு 45 செய்திகளை பேசியிருக்கிறேன். இப்படி 8000க்கு மேற்பட்ட செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இந்த நாளில் ஆண்டவரோடு அதிகாலை ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை 87ஆம் சங்கீதம். எல்லாம் என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். 87ஆம் சங்கீதம். என் செய்தியின் தலைப்பு சபையின் மேன்மை. சபையின் மேன்மை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை பேதுரை பார்த்து, என் சபையை நான் கட்டுவேன். எல்லாம் சொல்லுங்க, என் சபை அதை நான் கட்டுவேன். இந்த பூமியில் ஆண்டவர் எதையுமே என்னுடையன்னு சொல்லவே இல்லை. கவனியுங்கள், என் சபை அதை நான் கட்டுவேன். இந்த பூமியில் எதையும் ஆண்டவர் என்னுடையன்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒன்றே ஒன்று, என் சபை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் சபை நான் கட்டுவேன். பாருங்க, அவனுடைய கருத்து என்னவென்றால், மை சர்ச். இந்த சின்ன பிள்ளைகள் சொல்லும் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா இது என்னுடையது, இது என்னுடையது நன்றாக கவனிக்க வேண்டும். இரவல், கரு இரவல், கல்லறை இரவல். புரிய நினைக்கிறேன். கரு இரவல், மரியாள், born in a borrowed womb and buried in a borrowed tomb. இது ஆங்கில பழமொழி. இரவில் கருவில் பிறந்தார், இரவல் கல்லறில் அடக்கம் பண்ணப்பட்டார். கரு இரவல், இரவல் தானே அது. கரு இரவலான கரு, அந்த மாதிரிடைய கரு இரவல் கரு. கல்லறை இரவல், படகு இரவல், சிலுவை இரவல், எல்லாமே அது சொந்தமானதல்ல. என்ன சொல்லுங்க, இரவல் கருவில் பிறந்தார், இரவல் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். சிலுவை இரவல், அவருடைய சிலுவை அல்ல, அது பரபாசுக்கு செய்யப்பட்ட சிலுவை, அதை அவர் சுமந்தார். படகு அவருடைய படகு அல்ல, அது சீமோன் பேதுருவின் படகு, அதிலிருந்து பிரசங்கம் பண்ணார். யோசித்து பாருங்க, எல்லாமே இரவல். ஆனால் அவர் சொன்ன ஒன்றே ஒன்று, என் சபை. எல்லாரும் சொல்லுங்க, என் சபை. உன்னுடைய கருத்து என்னவென்றால், தேவன் எங்கெல்லாம் என்னுடைய என்று சொல்லுகிறாரோ, கவனியுங்கள், என்னுடையது என்று சொல்ல வேண்டுமானால் நான் கிரயம் செலுத்த வேண்டும். நல்லா கவனிக்கிறீங்களா? உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் கட்டியிருக்கிற வாட்ச், நல்லா கவனிங்க, என்னுடையது. அப்படியானால் நான் கிரயம் செலுத்தாத எதுவுமே என்னுடையது அல்ல. புரியுதா? நான் கிரயம் செலுத்தாத எதுவுமே என்னுடையது அல்ல. அப்படியானால் தேவன் சொல்லுகிறார், என் சபை நான் கட்டுவேன். அப்படியானால் அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், தேவன் எனக்காக கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் புடவை கடைக்கு போகிறீங்க. ஒரு புடவை பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 புடவை சூஸ் பண்ணுறீங்க. ஒரு கடையில் 10 கடை ஏறி இறங்குறீங்க. ஏனென்றால் நீங்கள் கிரயம் கொடுப்பதனாலே அது உங்களுக்கு பிடிச்சமான ஒன்றா இருக்கணும். அப்படியானால் கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் சூஸ் பண்ணியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? கோடிக்கணக்கான கடைக்கு போகிறீங்களே, ஏதோ ஒரு புடவை எடுக்கிறீங்க இல்லையே, ஒரு 100 புடவை பார்த்து அதில் ஒரு புடவை செலக்ட் பண்ணுறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த ராமேஸ்வரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? நான் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டலில் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே போக்குவரத்தே இல்லை, அவ்வளோ பிஸி. எல்லாமே வட இந்தியர்கள், தமிழர்கள், கேரள மக்கள், இந்தியாவின் பல பகுதிகளில். நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் இடமே இல்லை. காலை முதல் மாலை வரை ஜனங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க.
யோசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கினார். நான் சொல்கிறவங்களுக்கு புரிய நினைக்கிறல. என்னுடையது ஒன்று சொல்லணுன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு விலை கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, என்னுடையன்னு சொல்ல வேண்டும். அந்த வாட்ச் போகும்போது ஒரு 100 வாட்ச் பார்த்தேன். அதில் இந்த வாட்ச் செலக்ட் பண்ணேன். சொல்லுங்கள், 100 கோடி மக்கள் 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த பரந்த இந்தியாவில் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், நான் அவருடைய சாய்ஸ். கவனிங்க, இப்போ பொண்ணுலாம் பார்க்குறோம் இல்லையா? ஒரு பொண்ணை பார்க்குறோம், 1000 பொண்ணு பார்க்குறோம். 1000 பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம். அது நம்முடைய சாய்ஸ். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ என்னுடைய சாய்ஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதே ராமேஸ்வரத்தில் 100கணக்கான சபை இருக்குது. ஆனால் இந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த சபையில்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் திரையில் போடுவாங்க. 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசி 12:28 கரெக்டா? கரெக்டு தானே? 12:18 படிங்க. தேவன் தமது சித்தத்தின்படி, எல்லாம் சொல்லுங்க, தேவன் அவருடைய சித்தத்தின்படி என்னை இந்த சபையில் வைத்தார். முதல் வார்த்தை கடைசி வார்த்தை. சிஸ்டர் படிக்க. முதல் வார்த்தை கடைசி வார்த்தை. தேவன் தமது சரீரத்திலே ஒரு நிமிஷம். தேவன் சத்தமா அவருடைய சித்தத்தின்படி என்னை இந்த சபையில் வைத்தார். அப்போ இந்த சபையில் இருப்பதற்கு யார் காரணம்? உங்கள் விருப்பமா அவர் விருப்பமா? சத்தமா? யாருடைய சித்தத்தின்படி? நீங்களாக விரும்பி இங்கே வரல. ஹலோ, நீங்களாக இங்கே விரும்பி வந்தீங்கன்னா போயிடுவீங்க. ஒரு விஷயம் சொல்லணும், கவனிங்க. தானாக வந்தவன் தானாக போயிடுவான். தப்பி வந்தவன் 10 பேர் கூட்டிகிட்டு போவான். கர்த்தரால் வந்தவன் தான் நிலைச்சு நிற்பான். இந்த சபைக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கல்ல? தானாக வருவார், தானாக போயிடுவார். அங்கே சண்டை போட்டு இங்கே வந்திருப்பார். தப்பி வந்தவர் இங்கே 10 பேர் கூட்டிகிட்டு போயிடுவார். ஆண்டவர் யாரை இங்கே இருக்க வைக்கிறார் அவர் மட்டும்தான் இருப்பார். என்ன சொல்லுங்கள்? தேவன் கரங்களை மேலே உயர்த்தி அவருடைய சித்தத்தின்படி என்னை இந்த சபையில் வைத்தார். சத்தமாக சொல்லுங்கள், தேவன் என்னை வைத்தார். ஆங்கில வேதத்தில் காட் செட். பெண்ணுக்காக வரல, பொருளுக்காக வரல, ஊழியக்காரருக்காக வரல, பாஸ்டருக்காக வரல, யாருக்காக வரல. எல்லாம் சொல்லுங்கள், தேவன். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். அக்கா, ஆண்டவர் தான் உங்களை இங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு. சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவர் தான் உங்களை இங்கே வச்சார். நீங்களாக போனீங்கன்னா ஆபத்து. ஏன்னா உங்களை வச்சது யார்? இங்கே திரும்ப சொல்கிறேன், இந்த ஐயா பாஸ்டராக இங்கே வரல, தேவன் இவரை வைத்தார். தமிழ் புரியுதா? நான் சென்னையில் ஊழியம் பண்ணுறேன். நான் உலகத்தின் பல தேசங்களில் 42 நாடுகளுக்கு மேலாக போயிருக்கிறேன். பல முறை பல எண்ணிக்கைக்கு அடங்காது. அதிகமாக நான் கொரியாவில் 27 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த சபையில் அந்த சபையார் ரொம்ப கேட்பாங்க, நீங்கள் இங்கே வந்துடுங்க. அவங்களே வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. 23 பேர் வந்தாங்க இந்த சபையை சார்ந்து. என்னை என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் அங்கே வந்துடுங்க, உங்களுக்கு வீடு தரோம், வசதி தரோம், எல்லாமே தரோம். அந்த சபையை நீங்கள் பாஸ்டராக இருங்க, பைபிள் ஸ்கூலில் டீச்சராக இருங்கன்னு. ஆனால் எனக்கு தெரியும் தேவன் எங்கே தான் வச்சுருக்காரு. என்ன சத்தமாக சொல்லுங்கள். அங்கே வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் எங்கே வச்சுருக்கிறார்? நல்லா கவனிக்கணும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட நீங்கள் விரும்பி உன்னை சூஸ் பண்ணாதீங்க. நல்ல பையன், கலராக இருக்கிறான், வசதியாக இருக்கிறான், அது முக்கியம் இல்லை. சத்தமாக வசதி பார்க்காதீங்க, வாய்ப்பு பார்க்காதீங்க, வீடு பார்க்காதீங்க, கார் பார்க்காதீங்க, பங்களா பார்க்காதீங்க. எதை பாருங்கள்? சத்தமாக சொல்லுங்கள். வாலிப பையன்களை சொல்கிறேன்,
கார்லாம் பார்க்காதீங்க, கலர் பார்க்காதீங்க, கேஷ் பார்க்காதீங்க, காஸ்ட்டு பார்க்காதீங்க. நேற்று ஒரு அம்மா இங்கே தான், உங்கள் ஊரில் தான் அந்த அம்மா சொல்லுது, எங்கள் ஜாதி பையனா பாருங்கள் பாஸ்டர்னு. முந்தா நாள் எங்கள் ஜாதி பையனா நான் கேட்டேன், பரலோகம் முக்கியமா ஜாதி முக்கியமானு? எனக்கு ஜாதி தான் முக்கியம். அந்த அம்மா புரியவே மாட்டேங்குது. எங்கள் ஜாதி பையனா பாருங்கன்னு சொல்லுது. நேற்று முந்தா நாள் நான் கேட்டேன், பரலோகம் முக்கியமா ஜாதி முக்கியமானு? அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஜாதி தான் முக்கியந்து, பரலோகம் வேணாமான்னு. அது பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஹை ஜம்ப் பண்ணுறாங்க, லாங் ஜம்ப் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் அந்நிய பாஷை வேறு பொழந்து கட்டுறாங்க. நீங்களாம் டெட்டால் போட்டு தான் வாயை கழுவணும். முகமே மாறுது இல்லை, முகமே மாறுது. நான் ஒரு ஜாதி, என் மனைவி இன்னொரு ஜாதி, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகளை 3 ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் தமிழ், என் மனைவி மலையாளம், என் சகோதரி ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியக்காரன், என் சகோதரியின் கணவர் தெலுங்கு. 3 பொம்பளை பிள்ளைகள் எனக்கு. 3 பொம்பளை பிள்ளைகளுமே 3 வித்தியாசமான ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். புரியவே மாட்டேதில்ல. ஜாதியா பரலோகமா? சத்தியமா? அப்படி தான் பொண்ணு பார்த்தீங்களா? அப்படி தான் பார்ப்பீங்களா? ஏன் பாஸ்டர் காலை வந்தீங்களா பிரசங்கம் பண்ணிட்டு போகாமல் இதெல்லாம் சொல்கிறீங்களே? அது முக்கியமே இல்லைங்க. இதை பார்த்தீங்களா? தேவன் இது சபைக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு பொருந்தும். அவருடைய சித்தத்துப்படி ஒரு பெண்ணு வந்தால் உங்கள் வீடு சிறப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்களே, என்னைக்கா அந்த பையனை பார்த்து ஜபம் பண்ணுவானா கேட்டிங்களா? ஜபம் பண்ணுவானா? வேதம் வாசிப்பானா? அந்த பொண்ணை என்னைக்கா ஜபம் பண்ணுமா பொண்ணுன்னு கேட்டிங்களா? புரியுதா உங்களுக்கு? பொண்ணு சிவப்பாக இருக்கிறது முக்கியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கை சிகப்பாக இருக்கணும். ஆமேன். நிறைய பேர் எண்ணங்களை பார்க்கறது இல்லை, வண்ணங்களை தான் பார்க்குறோம். என்னங்க, எண்ணங்களை யாருமே வண்ணங்களை தான் பார்க்குறோம். நான் சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போனேன், இப்போது அமெரிக்காவுக்கு. திடீர்னு சபையில் ஒரு திருமணம். எனக்கு வாட்ஸ்அப்பில் கார்டு அனுப்புகிறாங்க அந்த அம்மா, பொண்ணுடைய அம்மா. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து ஒரு வாரத்தில் அனுப்புகிறாங்க. அப்போது எங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னும் திடீர் கல்யாணம்னு. அப்போ அந்த அம்மாவும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் பையன் துபாயில் ஒர்க் பண்ணுறான், அவசரமாக வந்தான், அவசரமாக கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால தான் அந்த கல்யாணம், உங்களுக்கு மன்னிக்கணும், உங்களுக்கு சொல்ல முடியலன்னு. எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த பையன் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டே போகல துபாய்க்கு. விசாரித்து பார்க்கும்போது அந்த பையனுக்கு இது இந்தியாவில் 3வது கல்யாணம். அந்த தாயை கேட்குறேன், ஏம்மா அப்படி பண்ணீங்கன்னு. பையன் சிகப்பாக இருந்தான் பாஸ்டர்னு. என்னங்க, பொண்ணு கண்ணு சிவப்பாக இருக்குது. தமிழ் புரிதா இல்லையா எல்லாருக்கும்? சொல்லுங்கள். தேவன், இந்த வார்த்தை அப்படியே போடுங்க தம்பி. அவருடைய ஒரு பொருள் வாங்கினா கூட எதை பாருங்கள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், தேவன் நம்மை நடத்தினால் மனசில் ஒரு அமைதி இருக்கும். உங்கள் திருமணங்களில் கூட ஒரு சின்ன குழப்பம் இருந்ததுன்னா அந்த திருமணத்தை நிறுத்திடுங்க. நான் சொல்ல புரியுதா? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு குழப்பமோ ஏதோ ஒரு மனசில் ஒரு சங்கடம் இருந்ததுன்னா ஸ்டாப் இட். ஏனென்றால் தேவன் நடத்துவார் என்றால் அதை பூரண சமாதானத்தோடு செய்வார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால். நான் சொல்ல போகிறீங்களா? ஒரு திருமணம் ஆரம்பிக்கிறீங்க, சின்ன ஒரு சஞ்சலமோ ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே இருந்தால் ப்ளீஸ் அதை உடனே நிறுத்திடுங்க. அதையும் மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க கண்ணீராய் மாறும். சொல்ல எத்தனை பேர் புரியுது? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மனசுக்குள்ளே ஒரு சமாதானம். நான் இந்த கூட்டத்துக்கு போனாலும் அப்படி தான், சும்மா போகிற கூட்டத்தில் நான் போகிறதில்ல. நாளை காலையில் போன உடனே எனக்கு ஒரு கூட்டம் சென்னையில் 10 மணிக்கு, சாயங்காலம் எனக்கு இன்னொரு கூட்டம் நாளைக்கு சாயங்காலம். நான் சொல்லுவேன், இந்த கருத்து என்ன தெரியுமா? சொல்லுங்கள். தேவன்
அவருடைய சித்தத்தின்படி என்னை இந்த சபையில் வைத்தார். அப்போ நீங்கள் இருக்கிறது யார்? இதனால தான். ஒருவேளை பாஸ்டர் சொந்தக்காராக இருக்கலாம், நீங்கள் பாஸ்டருக்கு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். ஆனால் எது எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுங்கள், தேவன் வைத்தார். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், தேவன் எப்படி வைத்தார்? சத்தமாக யோசித்து பார்த்தீங்களா? நம்மளாம் யார்? நம்மளாம் யார்? அவயவங்கள். அவர் யார்? இந்த அவயவங்களை வேறு எங்கேயோ வைக்கல, இந்த அவயவங்களை இங்கே தான் வச்சார். வைத்தவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? சத்தமாக சொல்லுங்கள். உங்களை வச்சார அவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? உங்களோட பலவீனம் தெரியும், உங்களுடைய பலன் தெரியும், உங்கள் தேவைகள் தெரியும், உங்கள் குழப்பங்கள் தெரியும், உங்கள் கண்ணீர் தெரியும். அதில் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் வைத்தவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஒன்று நேற்று கூட சொன்னேன், இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்தில், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். ஒரு வசனம் வரும், நான் வசனம் சொல்கிறேன், எல்லாம் பாருங்கள், எல்லாம் பாருங்கள். வனாந்தரமான இடம், 5 அப்பம் 5000 பேரை போஷித்தார். போஷித்தது மட்டுமல்ல, 12 கூடை நிறைய கொடுத்தார். கொடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் துரிதமாய் அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். படிங்க, மார்க் 6ஆம் அதிகாரம் 45 படிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் அதுக்கு முன்னால, அதுக்கு 44 அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். 43 கூட படிங்க, 43. மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? இப்போ பைபிள் படித்தாங்களே அந்த அம்மா, அந்த அம்மா கிட்ட 12 கூட கொடுத்துட்டார். அடுத்தவர் சொல்கிறாரு, அக்கறைக்கு போங்கள் அப்படின்றார், என்று துரிதப்படுத்தினார். தமிழ் புரியுதா? அக்கறைக்கு போங்கள். இதெல்லாம் கவனிக்கணும். 12 கூடையும் கொடுத்துட்டாரு. 12 கூடை வீட்டுக்கு கொண்டு போவீங்களா? அவர் சொல்கிற இடத்துக்கு போவீங்களா? தம்பி, 12 பிரியாணி போட்டில் கொடுத்துருக்கிறாரு. மனைவி கொண்டு போவீங்களா இல்லை சபைக்கு வருவீங்களா? பாஸ்டர் சொல்கிறாரு, தம்பி சபைக்கு வாப்பான்றாரு. பன்னெண்டு பேக்கெட் எடுத்து சபைக்கு வந்துடுவாராம். மனைவிக்கு அப்படியா? உண்மையாவா? இங்கே கை நிறைய 12 பிரியாணி போட்டில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கறைக்கு போகன்னு சொல்கிறாரு. நான் சொல்ல விளங்குது எல்லாருக்கும்? இப்போது இதை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், மனைவிக்கு தரணும். அது முக்கியமாக இவர் சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு? நீ போப்பான்றார். ஏதோ ஒன்று சொல்கிறார். அவர் முக்கியமாக இந்த சாப்பாடை கூட வீட்டில் சேர்க்கறது முக்கியமாக? எல்லாமே தலைகீழ பேசுகிறார் அவர். உங்கள் மனைவி இருக்காங்களா? கை உயர்த்துங்க. ஒரு மனைவி கை உயர்த்துங்க. அப்படிங்களா? பார்த்தீங்களா? அவர் சாப்பாடு கொடுத்து அவங்ககிட்ட கொண்டு தர மாட்டாராம். அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுவாராம். நீங்கள் சாப்பிட்டீங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்க. என்ன போடுறது? திருப்தியாக இருக்குதுங்களா? எப்படி சாப்பிட்டாங்களாம்? 5000 புருஷர் எப்படி சாப்பிட்டாங்க? 42 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இப்போ உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுக்குறாரு, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அந்த அம்மா பாவம் இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அக்கறைக்கு போங்கன்றாரு. என்ன பாருங்க, எல்லாரும் அவங்களையும் அனுப்பிட்டு பின்னால் புயல் காற்றி அமைச்சிட்டார். அடுத்த வசனம். அடுத்த ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை 48 அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவங்களே அனுப்பிட்டாரு. ரெண்டாவது புயல் காற்று அமைச்சிட்டார். நல்லவரா கெட்டவரா? தமிழ் புரியலையா? சாப்பாடும் கொடுத்துட்டாரு, 12 கூடையும் கொடுத்துட்டாரு.
புரியுதா? இப்போ டெஸ்ட்டில் தெரியுமா பையன் எங்கிட்ட வரானா இல்லை வீட்டுக்கு போகிறானா? புரியல. ஒரு சின்ன கேள்வி கேட்குறீங்க. இங்கே எல்லாமே வேலைக்கு போகிறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையின் முதல் பகுதியை யாருக்கு தரீங்க? 12 கூடையும் கொடுத்துட்டாரு. எங்கே சொல்கிறாரு? எங்கே போங்க? இப்போது மனசு போராடாதா? என்னங்க, 12 கூடை இருக்குது, சாப்பாடு இருக்குது. இவர் எங்கே போகிற சொல்கிறாரு? எதுக்கு சொல்கிறாரு தெரியாது. ஏன் சொல்கிறாரு தெரியாது. அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு புயல் காற்று வந்துச்சான். என்னங்க, என்னெல்லாம் பாருங்க, அவங்களே அனுப்பிட்டாரு. ரெண்டாவது, இது நல்லவரா கெட்டவரான்னு கேட்டேன். என்னங்க, ரொம்ப நல்லவர் சொல்கிறது. நீங்கள் ரொம்ப நல்லவர் நினைக்கிறேன். அந்த அம்மா பசியில் உட்கார்ந்துருக்கிறாங்க, நீங்கள் சாப்பாடு கொண்டு வரீங்கன்னு. நீங்கள் என்னடானா அவர் கூப்பிட்டாரு சொல்லி பின்னால் போயிட்டீங்க. எங்கே தான் வரணும் திருப்பி? நீங்கள் எப்படி இருக்கும்? உங்களுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கேட்டுச்சா சிஸ்டர்? கேட்டுதான்னு அவர் சொன்னது. அவங்க மனைவி கேட்டுதான்னு கேட்டேன். சத்தமாக சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, நான் சொல்ல வந்த விஷயம் சொல்லுங்கள். இரவு, நடுக்கடல், கொந்தளிப்பு, 4ஆம் ஜாமம். நல்லா கவனிக்கணும். நான் சொல்ல வந்த கருத்து, ஆண்டவரினால் ஒரு பிரச்சனை வருமானால் அவரே எல்லாம் பார்த்துப்பார். அவர் தான் அனுப்பினார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவங்க ஜபமே பண்ணல, ஆனால் அவரே நடுக்கடல் நடந்து வந்தார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவரே நடுக்கடலில் அவர் பார்க்குறாரு. பையனுக்கு கூடையும் கொடுத்துட்டேன். அவன் எங்கே போல? வீட்டுக்கும் போல. நிறைய எங்கே வந்துட்டான்? நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். இப்போ புயல் காற்று, இந்த வசனம் படிக்கிறீங்களா? 4ஆம் ஜாமம், நடு இரவு, கடல், கொந்தளிப்பு. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு. சொல்லுங்க, வருத்தம் சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தண்டு வலிப்பது என்பது லேபர், உழைப்பு. நல்லா கவனிக்கணும். அதில் பழகினவங்களுக்கே அது கஷ்டமாக இருக்குது. அதில் நீங்களாம் அதில் பழகிட்டீங்க இல்லையா? பழகின மக்களுக்கே கஷ்டமாக இருந்தால் பழகாத மக்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? தேவன் என் வலியை, என் வேதனையை, என் பாடுகளை, என் புயல் காற்றை, என் கண்ணீரை பார்க்கிறாரு. நான் கூப்பிடல, அவரே நேரம் அங்கே வந்துட்டார். நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க ஜபமே பண்ணல. ஜபம் பண்ணாரா சிஸ்டர்? அதில் ஜபம் பண்ணாங்களான்னு கேட்டேன். கூப்பிட்டாரா? சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் பிரச்சனை என்று வருமானால் அவரே எல்லாம் பார்த்து கொள்ளுவார். கவனிங்க, அவரால் எனக்கு பிரச்சனை வருமானால், ஒருவேளை நீங்கள் மார்க்கத்தில் வந்திருக்கலாம், ஆண்டவருக்காக இதை ஊழியம் பண்ணலாம், ஆண்டவருக்காக நீங்கள் ஒன்று பண்ணி அதில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாம் அவர் பார்த்துப்பார். சொல்லுங்கள். அவர் நடந்து வந்தார். சொல்லுங்கள் எல்லாரும். கூப்பிடாமையா? சத்தமா சொல்லுங்க. தேவனை கனம் பண்ணினால் தேவன் உன்னை கனம் பண்ணுவார். தேவனை கனம் பண்ணினால் எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஏன் தெரியுமா? அவர்தான் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவீங்களா? சரி, இன்னைக்கு சபையின் மேன்மை பற்றி கொஞ்சம் உங்களோட பேச விரும்புகிறேன். நம்பர் 1, 87ஆம் சங்கீதம். சபை என்றால் என்ன? தம்பி, இங்கிலீஷில் சர்ச்சுன்னு போடுவீங்களா? CHURCH. சபைக்கு ஆங்கிலத்தில் 6 எழுத்து இருக்குதுல்ல? CHURCH. தம்பி போடுவார் பாருங்க. இப்போது இதில் மிடில் லெட்டர்ஸ் தெரியுமா? மைய எழுத்து. சத்தமாக சொல்லுங்கள். UR. பகுதியில் சொல்லுங்கள். நீங்கள் தான் சபை. U என்பது ஒருமை, R என்பது பன்மை. தம்பி கரெக்ட், சூப்பர். சொல்லுங்கள். சபை என்பது நீங்கள் தான், கட்டடம் இல்லை. கைப்பிடி சொல்லுங்கள். UR.
இங்கிலீஷ் பரவாயில்ல, பேசுங்க. சொல்லுங்க, யூ ஆர் த சர்ச். ரைட். இப்போது இந்த யூஆர் எடுத்துரு தம்பி, யூஆர் எடுத்துருன்னு, அந்த எழுத்து மட்டும் எடுத்துருன்னு. சரி, கொஞ்சம் கேப் விட. இப்போ உச்சரித்து பாருங்கள். சே நீங்களாம் ஒரு பொம்பளையா? உச்சரித்து பாரு தம்பி, ப்ரொனவுன்ஸ் இட். சே நீங்களாம் ஒரு ஆம்பளையே இல்லை, நீங்களாம் ஒரு மனுஷனே இல்லை. சொல்லுங்கள், சபைக்கு வரலன்னா நீ மனுஷனே இல்லை, சபைக்கு வரலன்னா நீ மனுஷியே இல்லை. பார்த்து சொல்லுங்கன்னு. உச்சரிப்பு இருக்குதுங்களா ஐயா? ஆங்கிலம் படித்து உச்சரிப்பு வருதான்னு கேட்டேன். சரி வேணாம், பொருள் இருக்குதா? சூப்பர், ரொம்ப பிரில்லியன்ட். இன்னொரு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள், சபைக்கு வரலன்னா பணம் இருந்தும், படிப்பு இருந்து, கம்பெனி இருந்தும், போட் இருந்து, எல்லாம் இருந்தும் சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். இப்போது இந்த எனக்கு அர்த்தத்தை கொடுப்பது எது தெரியுமா? சபை தான். ஆமீன் சொல்லுங்கள். ரெண்டாவது, எனக்கு ரெண்டு பக்கத்தில் யார் இருக்கிறார் தெரியுமா? கிரைஸ்ட். வலப்பக்கத்திலும் அவரே, இடப்பக்கத்தில் அவரே, மையத்திலே நான். சொல்லுங்கள், சபைக்கு வந்துட்டிங்கன்னா தம்பி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை என்ன சொன்னார்? சொல்லுங்கள், அர்த்தம் உண்டு, மேன்மை உண்டு, வாழ்க்கை உண்டு, அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யாரோட நான் நிற்கிறேன்? சத்தமா ஆமேன். தமிழ் புரியுதா? அப்போது சபைக்குள்ளே வந்துட்டாலே என் வலப்பக்கத்தில் அவர் தான், இடப்பக்கத்தில் அவர் தான். சபைக்குள்ளே வந்துட்டாலே இசட் பிரிவை விட எனக்கு ரொம்ப பாதுகாப்பு. சொல்லுங்கள், எனக்கு பாதுகாப்பே சபை தான். இப்போ படித்து பாருங்கள். இல்லை விட்டால் இன்னொரு குரல் வரும் தெரியுமா? இந்த கீழே விழுந்துட்டா அச்சச்சோ. சொல்லுங்கள், சபைக்கு வரலன்னா நீ பாவம். சொல்லுங்கள் பார்த்து. 2 நாள் மீட்டிங்கே வரல, நீங்கள் பாவம். 2 நாள் மீட்டிங்கே நீங்கள் வரல, பின்னால் உட்காந்துக்கிறவங்களாம் 2 நாள் மீட்டிங்கே வரல நீங்கள்லாம். அவர் இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்? சத்தமாக சொல்லுங்கள், வாழ்க்கைக்கு அர்த்தம் சபை, வாழ்க்கைக்கு குறிக்கோள் சபை தான். திருமலை குனிங்க பாருங்க. எங்கேயோ இருந்தேன், எப்படியோ இருந்தேன், குப்பையில் கிடந்தேன், என்னை கொண்டு எங்கே வச்சுட்டாரு தம்பி? சொல்லுங்கள், அந்த யூஆர் போட்டு தம்பி என் கொண்டு வந்துட்டார். சொல்லுங்கள், என்னை அவருக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுட்டார். ஆமேன். சொல்லுங்கள், என் மதிப்பே என்னால் அல்ல, என் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் எனக்கு மதிப்பு. சத்தமாக சொல்லுங்கள். ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் சபைக்குள்ளே வரலன்னா உங்களை யாராவது ஒரு அம்மா சிஸ்டர்னு சொல்லுவாங்களா? பிரதர்னு சொல்லுவாங்களா? அந்த கருப்பு அம்மா, அந்த குண்டு அம்மா, அந்த ஒல்லி அம்மா, அந்த கண்ணு பேசுறது அந்த அம்மா. ஆமீன்னு சொல்லுங்கள். என் மதிப்பே சபை தான், என் மேன்மையே சபை தான், என் அந்தஸ்தே சபை தான், என் வாழ்க்கையினுடைய அந்த பொருள் சபை தான். தம்பி போட்டார் பார்த்தீங்களா? இந்த யூஆர் எடுத்துகிட்டா என்ன இல்லை? ரொம்ப பேருக்கு புரியல. பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, கார் பங்களா இருக்குது, ஆனால் எங்கே இல்லை அவங்க? சத்தமாக அதை எடுத்துட்டிங்கன்னா என்ன இல்லை? 2 வார்த்தை. ஒரு பரிதாபத்தின் குரல், 2வது அர்த்தமற்ற வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள். சொல்லுங்கள், பரிதாபத்தின் குரல். வெளியே பார்த்தா தெரியாது, ஆனால் ஆண்டு சொல்வார் நீ பாவம். சொல்லுங்கள், சபைக்குள்ளே வரலன்னா தம்பி சொன்ன மாதிரியே சத்தமாக சத்தமாக பணம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, 10 ஏடிஎம் கார்டு இருக்குது. புரியவே இல்லை. சொல்லுங்கள், என் வாழ்க்கைக்கு அர்த்தமே சபைதான். நல்ல கரங்களை தட்டி ஆமீன்னு சொல்லுங்கள். ரைட். 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் அஸ்திபாரமே சபைதான். சொல்லுங்கள், அஸ்திபாரம். சத்தமா தமிழ் புரியுதா? அடிக்கடி கேட்டுனேங்கிறேன். இந்த கட்டடத்துக்கு அஸ்திபாரம் எங்கே இருக்குது தெரியுமா? கீழே இருக்குது. ஆனால் எனக்கு அஸ்திபாரம் மேலே இருக்குது.
சொல்லுங்கள், அவர் தான். சொல்லுங்கள், சபை என் அஸ்திபாரம். இன்னைக்கு வாழ்க்கை ஏன் குழப்பம், ஏன் போராட்டம்? கவனிங்க எல்லாருமே. ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பது சவால். என்ன சொல்லுங்க? நான் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண் விழித்துக் கொள்ளுகிறது. உண்மையா இல்லையா? நான் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே இந்த போராட்டமான உலகத்தில் வாழணும்னா நல்ல ஒரு அஸ்திபாரம் வேணும். சொல்லுங்க அஸ்திபாரம். அந்த வசனம் சொல்லுங்க பரிசுத்த பர்வதம்தான் என் அஸ்திபாரம். கொஞ்சம் மாற்றி படிக்கணும் அதை. சொல்லுங்க, பரிசுத்த பர்வதம். எங்கே வந்திருக்கிறீங்க நீங்கள் இப்போ காலையில்? சத்தமா ஆமேன் சொல்லுங்கள். இதுதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். என் தொழில் அஸ்திபாரம் அல்ல, என் படிப்பு அஸ்திபாரம் அல்ல, என் வீடு அஸ்திபாரம் அல்ல, என் பணம் அஸ்திபாரம் அல்ல. எல்லாம் தரையில் கேவீங்க, இந்த சபை தான் எனக்கு அஸ்திபாரம். சொல்லுங்கள், சபையில் இந்த தரையில் கை வச்சு, இதுதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். இது இல்லைன்னா நான் என்னைக்கோ பறந்து போயிருப்பேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன்னா அது சபை தான் காரணம். இல்லை சொல்லுங்கள், இந்த அளவுக்கு தொழிலில், வாழ்க்கையில், வசதியில், பொருளாதாரத்தில், சமுதாயத்தில் நான் உயர்ந்திருப்பதற்கு காரணமே அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கட்டடமே ஸ்ட்ராங்காக இல்லை. சொல்லுங்கள், நான் இன்றைக்கு நன்றாக இருப்பதற்கு காரணமே வாயை திறந்து நம்புறீங்களா? இது உங்கள் அஸ்திபாரம். சத்தமா இல்லைங்க. என் படிப்பு, என் பிஸ்னஸ், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய அதெல்லாம் நெவர் 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 அதெல்லாம் போயிடும். நேற்று கூட சொன்ன பார்த்தீங்கன்னா, 2வது நாள் தம்பி நின்னார். கொடுமுடி, செழிப்பு, உயர்வு எல்லாம் இருந்துக்குது, ஆனால் வாடி போகும். இது ஒன்றுமே இல்லை. பெருங்காற்று, பெருவெள்ளம், புயல் காற்று, ஆனால் ராஜா கூடவே இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், சபை என் வாழ்வின் அஸ்திபாரம். ஆங்கிலத்தில் போடுவாங்க டிவைன் பிளேஸ். தம்பி போடுவார். சொல்லுங்கள், சபை. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஃபவுண்டே சொல்லுங்கள், சபை தான். சத்தமாக சொல்லுங்கள். அவர் உண்மை சொல்லட்டுமா? நான் 55 ஆண்டுகளை சபைக்கு போகிறேன். ஐயா கவனிக்கிறீங்களா? அறிவு தெரிந்து ஞாபகத்தில் இருந்து 2 ஞாயிற்றுக்கிழமை தவிர நான் ஆலயத்தை மிஸ் பண்ணதே இல்லை. ஒன்று என்னுடைய பைபாஸ் அப்போலோ மருத்துவமனையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னொன்று என் சகோதரின் சொந்த திருமணம், இந்து திருமணம். இந்த 2 தவிர நான் சபை மிஸ் பண்ணதே இல்லை 55 ஆண்டுகளில். சொல்லுங்கள், எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் சபை முக்கியம். ஒன்ஸ் அகெயின் 1ஆம் வசனம் சொல்லுங்கள், அதுதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். சத்தமாக சொல்லுங்கள், அதுதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். இந்த வெளிநாடு ட்ராவல் பண்ணுறவங்களாம் தெரியுமோ தெரியாது தெரியல. வெளிநாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆஃப் த ரேட். எங்கே போனாலும் வெளிநாடு ஏர்லைன்ஸில் சண்டே ட்ராவல் பண்ணிங்கன்னா பாதி காசு தான். நிறைய பேர் அன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. எனக்கு அப்படிப்பட்ட நிறைய போராட்டங்களாக வரும். ஆனால் கர்த்தருடைய நாளில் நான் எங்கே இருப்பேன்? கர்த்தர் வீட்டில் தான் இருப்பேன். சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த 8 மாதம் இல்லையா, இந்த 8 மாதங்கள் ஒழுங்காக சபைக்கு வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. 8 மாதங்களில் ஒரு நாள் கூட சபையை மட்டடிக்காத சபைக்கு வந்தவங்கெல்லாம் எழுந்து நில்லுங்களேன். 8 மாதத்தில் ஒழுங்காக சபைக்கு வந்தவங்க, இந்த வருஷத்தில் 8 மாதங்கள் ஒழுங்காக சபைக்கு வந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைகளில். தம்பி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. கவனிங்க எல்லாரும். ஏன்னா இப்போ தான் ஞாபகம் எழுப்புறாரா? என்ன பாருங்கள், எல்லாம் முக்கியம். சொல்லுங்கள், முக்கியங்களில் சபை முக்கியம். ஒன்று சொல்லட்டுமா? என்ன பாருங்கள்,
நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சொல்லுங்க எல்லாரும். இந்த அம்மா பேச மாட்டாங்க. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1000 பேர் உங்களை கூப்பிட்டோம், இதை விட உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்கள். சொந்தங்களை விட, உறவுகளை விட, பணத்தை விட, படிப்பை விட என் சபை தான் எனக்கு முக்கியம். ஆமேன். சிஸ்டர், உங்களை ஆண்டவர் 100 வயசு நல்லா வச்சுருப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் சந்ததி சிறப்பாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இதை தொடர்ந்து செய்ய பலன் தாரும். நம்ம மற்றவங்க எப்படிங்க, அம்பானியா நீங்களாம் அதானியான்னு கேட்டேன். அநியாயமாக இல்லை உங்களுக்கு? உட்காருங்க, கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள் வாயை திறந்து. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க நின்னாங்களே, அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக இல்லை. சரீரம் சாதகமாக இல்லை, குடும்பம் சாதகமாக இல்லை, பிள்ளைகள் சாதகமாக இல்லை, சுற்றுப்புற சூழ்நிலை சாதகமாக இல்லை. அதையும் தாண்டித்தான் இவங்க சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். என் தேவன் பார்க்கிறார், என் தேவன் கவனிக்கிறார், என் தேவன் பதில் அளிப்பார். வசனம் படிக்கிறீங்களா? 10ஆம் சங்கீதம், 10ஆம் சங்கீதம், 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அதை பார்த்திருக்கிறாரே. ஹலோ, உங்களுடைய உழைப்பை பார்க்குறாரா? ஆமாம், உங்கள் போராட்டத்தை பார்க்குறாரா? எவ்வளோ நல்லா கவனிங்க. சனிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய வீடு அமைதியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா மிருக காட்சாலை மாதிரி ஆகிடுது. உண்மையாக பொய்யா? சனிக்கிழமை வரைக்கும் அமைதியாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன ஆகிடுது? அவர் வரைக்கும் நல்லா தான் இருந்தார் அந்த ஐயா, அமைதியாக இருந்தார். சனிக்கிழமை காலையில் ஜுராசிக் பார்க் மாதிரி ஆகிட்டார். அந்த மனைவிக்கு புரியவே இல்லை. நேற்று நல்லா இருந்தார். அப்போ என்ன தெரியுமா அடுத்த தீர்மானம் தெரியுமா? நீ யார் சபைக்கு போக வேண்டாம். சொல்லுங்கள் எல்லாரும். தேவன் பார்க்கிறார் என் உழைப்பை, என்னுடைய பிரயாசத்தை, என் விருப்பங்களை. 10ஆம் சங்கீதம் 14 சொல்லுங்கள். பார்க்கிறார், அடுத்து கவனிக்கிறார், என் உபத்திரவங்களை பார்க்குறார். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்க்கும்போது. இவ்வளோ போராட்டத்து மத்தியிலும், இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும், இவ்வளோ சரீர பலவீனத்து மத்தியில் வரீங்களே, சொல்லுங்க, கர்த்தர் கவனிக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. வீட்டில் தூங்குறீங்களே, அதையும் பார்க்கிறார். இங்கே வராமல் கல்யாண வீட்டுக்கு போகிறீங்களே, அதையும் பார்க்குறார். சொல்லுங்க. பார்க்கிறார், கவனிக்கிறார். சொல்லுங்க. பதில் அளிப்பார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, பாஸ்டர் உங்களை ஆனர் பண்ணுறாரோ இல்லையோ, பாஸ்டர் உங்களை கனம் பண்ணுறாரு இல்லையோ, பரலோகம் உங்களை கனம் பண்ணும். இல்லை சொல்லுங்க. பார்க்கிறார். தம்பி, வீடியோ போடுறீங்களே, ஆடியோ பண்ணுறீங்களே, கீபோர்டு வாசிக்கிறீங்களே, பாஸ்டர் பாராட்டுறாரு இல்லையோ, சொல்லுங்க. பரலோகம் பார்க்குது, பரலோகம் கவனிக்குது, பரலோகம் பதில் கொடுக்கும். நம்பரையா தம்பி? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த வீடியோ ஆடியோ எடுக்கிற பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். காட் ரிவார்ட்ஸ். ஆங்கிலத்தில் அவர் பதிலளிப்பார்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் காட் ரிவார்ட். ஒரு வாரத்தார் வந்தவங்களாம் இன்னொரு முறை கரங்களை உயர்த்துங்க. இந்த வருஷம் முழுக்க சபைக்கு வந்தவங்க சொல்லுங்க. தேவன் பதிலளிப்பார். நல்லா சொல்லுங்க, நல்லங்க சொல்லுங்க. காட் ரிவார்ட்ஸ். ஐயா ரிவார்ட் தராரா இல்லையோ, ஆண்டவர் ரிவார்ட் தருவார்.